அமாவாசையே உங்களுக்கு ஈவினிங் மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிச்சத்தில் விழக்கூடிய அமாவாசைன்னு சொல்லுவோம். பௌர்ணமியோ அமாவாசையோ அந்த நைட் டைம் உங்களுக்கு எப்போ வந்துட்டு கிடக்குதோ அதுதாங்க வந்து ப்ராப்பரான டே. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 21ஆம் தேதி அமாவாசை 20ஆம் தேதி ஈவினிங் மேலே ஆரம்பிக்கும் போது அடுத்த நாள் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். 20ஆம் தேதி உங்களுக்கு அமாவாசை எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:44 PM இருந்து அடுத்த நாள் வந்து 5:54 PM வரைக்கும் உங்களுக்கு அமாவாசை தேதி இருக்கு. பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் வந்துட்டு 21ஆவது நாள் அடுத்த நாள் தீபாவளி முடிஞ்சு நெக்ஸ்ட் டேல நீங்க அந்த விஷயத்தை நீங்க பித்ருக்களுக்கு என்ன தானம் கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க செய்யுங்க. அதுவே முந்தின நாள் ஈவினிங்க்கு மேல வரக்கூடிய பிரதோஷ் கால்னு சொல்லுவாங்க. 5:46க்கு மேல உங்களுக்கு அழகா வந்து சன் செட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த சன் செட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த சன் செட் ஆறதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைகளை கிளீன் பண்றது, பீட்டத்தை ரெடி பண்றது, கலசம் வைக்கிற வேலைகள், இது எல்லாமே நீங்க அந்த டைம்க்கு 5:46 PM அப்படிங்கும் போது நீங்க அந்த விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லுவாங்க, கனகதார ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு நம்ம வந்து நார்மலா கொண்டு போகக்கூடியது. அன்னைக்கு ஸ்பெஷலான என்ன அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு மந்திரம் இப்போ நான் படிக்கிறேன். அதை கீழே நான் கமெண்ட்ஸ்லயும் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஸோ அதை வந்து வித்தவுட் ஃபெயில் நீங்க பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டும்தான். இது வந்து இந்த ராசிக்காரர்கள் பண்ணுவாங்க, இந்த நட்சத்திரம் பண்ணும் அப்படிங்கலாம் கிடையாது. ஜென்ரலா இதை சொல்லக்கூடிய 108 நாமாவளியோ இல்லை 1008 நாமாவளியோ அது உங்களோட சௌகரியம் அந்த டைம் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா கட்டாயமா இதை நீங்க விட வேண்டாம். பொன் பொருள் சேர்க்கைகள் செல்வங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலனாலுமே இந்த செல்வம் வந்து நம்மளுக்கு கர்மா ரீதியா வந்து சேரும். ஆனால் அதோட நிலைத்தன்மை அது நம்ம கிட்டேயே இருக்கணும், நீண்ட நாள் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து இருந்தாதான் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாய கமலதாரிண்ய சக்தியை சிம்ஹ வாகினியை பலாயை ஸ்வாஹா ஓம் குபேராய நமக ஓம் மகாலட்சுமியே நமக. இது வந்து லக்ஷ்மி குபேர மந்திரம். இது உங்களுக்கு வந்து உச்சரிப்புகள் சரியா இல்லாம இருக்கும். ஏன்னா சமஸ்கிருதம் பிரச்சனையே கிடையாது, பாவனைகள் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த மந்திரத்தை வந்து கூப்பிட்டு பேசி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்லாம் நார்மலா வருது. இருந்தாலுமே உங்களுக்கு நீங்க பாவனை பண்றது, நான் வந்து அந்த லக்ஷ்மியாக்கு வந்து லக்ஷ்மி முன்னாடி உட்கார மாதிரி நீங்க பாவனை பண்ணி இந்த விஷயத்துக்கு படிச்சாலே போதுமானது. குபேர மந்திரம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் கும் குபேராய நரவாகனய யக்ஷராஜாய தன தானியபதியே லக்ஷ்மி புத்ராய ஸ்ரீம் ஓம் குபேராய நம. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேத்துக்கு அது தெரியாது. குபேரருக்கு நம்ம நிறைய கதைகள் புராணங்கள்லாம் கேட்டிருக்கோம். லக்ஷ்மிக்கு குபேரருக்கும் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்கோம். குபேரர் வேறு யாருமே இல்லைங்க, சிவனோட அவதாரம் தான். நீங்க எந்த ஸ்டோரி எந்த எப்பிக் எடுத்துட்டு போனாலுமே அங்க வந்து விஷ்ணு அவதாரங்கள் உங்களுக்கு இருந்து மகாலட்சுமி அவங்களுக்கு பேர் பண்றதுக்கு வந்தாலுமே அதை பாதுகாப்பு செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பரமாத்மா சிவனா தான் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இது வரைக்கும் யாருமே தெரியாது உங்களுக்கு. குபேரன் வந்து சிவனோட அம்சம். மகாலட்சுமி என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு செல்வங்கள் இருந்தாலுமே அது கர்மமா நம்மளுக்கு வந்து சேர்றது நம்ம கிட்ட நிலைத்தன்மை இருக்கணும்னா 2ஓட கலவையும் சிறப்பா இருக்கணும். கரெக்டா இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி இந்த டைம் தீபாவளியை நீங்க ரொம்ப சூப்பர் டூப்பரா பண்ணணும். உங்களுக்கு 16 செல்வம் பெறத்துக்கு என்னோட சைட்ல நானும் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ.